Next question number 42. So இது பார்த்தீங்க அப்படின்னா GATE 2005ல வந்திருக்கிற கொஸ்டின். ஸோ இந்த ஃபிகர் பிலோ த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஃபிகரில் ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. How to find the ஆரோட வேல்யூ? ஸோ டோட்டல் கரண்ட் 8 தெரியும். ஸோ we can substitute and ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணால் I1 I2 கால்குலேட் பண்ணிட முடியும். பட் நமக்கு ஆல்ரெடி டோட்டல் கரண்ட்டே தெரியும் 8. ஸோ we have to find the value of ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் நம்ம கேவிஎல் அப்படி கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஹவு டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 8 Ω. ஸோ இந்த ரெண்டு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கனால we have to reduce the circuit. ஸோ சர்க்யூட்டை we have to reduce. ஸோ அதில் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அப்படின்னா let's start solving this problem. ஸோ என்ன சார் இருக்குது சர்க்யூட். ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது. we can redraw the diagram. 10 Ω and we have a resistor and under the resistance parallel ஆகிறது we converted and it will take to so plus minus this is 100 volt. இது ஆரோட வேல்யூ தான் we have to find. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் 8 ஆம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது 10 Ω 10 Ω. ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ண அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சார்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் டேரக்டாக வெளியில் தட் இஸ் ஈக்குவல் டு 5 Ω. ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக உங்களால் டக்குன்னு வேல்யூஸ் போட முடியும். தட் மீன்ஸ் இப்போ பேரலாக இருக்கும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேமாக இருந்தது அப்படின்னா யூ வில் கெட் தி ஆஃப் த வேல்யூ. ஸோ இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 10 Ω 10 Ω இருக்குது அப்படின்னா பேரல் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன சார் ஆகும்? ஆஃப் த வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். சீரியஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆட் ஆகும். ஸோ அப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்குது சார்? 5 Ω இருக்கும். ஸோ பேரல் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வில் பி ரெடியூசிங். சீரியஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஏட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது R1 இன்ட்டு R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 அப்படிங்கிறத நம்மளுக்கு பேரலாக ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இப்போ 10 இன்ட்டு 10 எடுத்துட்டிங்கன்னா 100 டிவைடட் பை 10 + 2 20. ஸோ ஃபைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிஃபால்ட் இட் வில் கம் சி 5 Ω தரும். ஸோ டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we have to apply. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் எனக்கு தெரிஞ்சிச்சு? அதோட கரண்ட் 8 amps. இதில் போகக்கூடிய கரண்ட் 8 amps. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் 8 amps தான். ரைட். ஸோ நவ் ஐ எம் அப்ளை. இப்போ எனக்கு எல்லா பேராமீட்டர் தெரியும். இந்த கரண்ட் இந்த வோல்டேஜ் தெரியும். ஸோ இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜ் தெரியும். இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் கண்டிப்பாக கரண்ட் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஐ கேன் கெட் தி வேல்யூ. அதை கண்டுபிடிட் பண்ணும். ஸோ நவ் அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம். ஸோ ப்ளஸ் மைனஸ். ஸோ இதை கிளாக் மோஸ்ட்லி ஆல்ரெடி சொல்லியிருப்போம். we don't have any இது கொடுக்கல, அதாவது டைரக்ஷன்ஸே கொடுக்கல அப்படின்னா we are taking as a clockwise direction default எடுத்து we are solving the problem, right? Next. So next plus minus, so இங்கே current entering plus minus. Now we are applying KVL at loop. KVL at loop. Okay, apply பண்ணலாங்க. So first இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். that is 100 plus into minus இதில் வோல்டேஜ் தெரியணும். எனக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R தான் தெரியும். அதில் போகக்கூடிய கரண்ட் 8 amps. R இன்ட்டு 8. தென் இது மைனஸ் ஸோ அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் இதில் போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5 இன்ட்டு 8. தட் இஸ் ஈக்குவல் V இன்ட்டு I இன்ட்டு R. ஸோ சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப். நோ. ஸோ 100 minus 8R minus 5 8 are 40. that is equal to 0. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 60 minus 8R that is equal to 0. So simply R that is equal to 16 divided by 8. So resistance value is 7.5 Ω. Next question number 43. So in the figure given below the value of R. So value of R in ohms. R in ohms la கேட்டிருக்காங்க. இது கேட்டோட 2004 question. Right. So current source, so we have one voltage source, resistor 10 Ω 10 Ω and 2 amps. We have to find the value of resistor. So previous problem la indora value calculate பண்ண சொல்லிருந்தாங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்துச்சு. சோர்ஸோட வேல்யூ டிஃபரெண்டாக இருந்துச்சு. we find. Right. So இப்போ we have to find the resistance value of R. Okay. So proceed பண்ணலாமா சார்? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. So now we are applying nodal analysis. That means Kirchhoff's current law, KCL. So find the node of find பண்ணுறோம். இந்த நோடு is only one node, VA அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நோட VA, right?
இந்த நோடை ஃபைண்ட் பண்ணிவிட்டு we can find the resistance. Then VA ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்னா VA தெரியும். ஸோ வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொட்டென்ஷியல் we can find the resistance value. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே கிரவுண்டு. This is in ground potential 0 volt. இது எல்லாமே கிரவுண்ட். இது ரெஃபரன்ஸ் பொட்டென்ஷியல். we are taking reference நோடல் அனலைசிஸ் இருக்கும்போது. நோடல் அனலைசிஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு சால்விங் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நோடல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஏ கரண்ட். ஸோ சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபைண்டிங் த வேல்யூ. ஸோ நோ we are applying nodal analysis at node VA. நோடல் at VA அப்படிங்கிற நோடில் we have to apply and find the value of VA calculate பண்ணும். ஸோ நோடல் அனாலிசிஸ் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் தட் இஸ் VA மைனஸ் 100 டிவைடட் பை 10. ஏன்னா அதில் போகக்கூடிய கரண்ட் என்ன எனக்கு தெரியாது சார், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, ரெண்டு பொட்டன்ஷியல் கேட்டலே மைனஸ் பண்ண அப்படின்னா அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் வரக்கூடிய பொட்டன்ஷியல், ரைட்டுங்களா? ஸோ அது டிவைடட் பை 10 ஓம் போட்டால் அப்படின்னா அதில் போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கிடைக்குது, ரைட்? ஸோ ப்ளஸ் அடுத்தது இது VA டிவைடட் பை, ஸோ VA டிவைடட் பை அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10. ஸோ திஸ் ஓம்ஸ் லா I equal to V by R அப்படிங்கிற கான்செப்ட், I equal to V by R அப்படிங்கிற கான்செப்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு வெளியே போகிற கரண்ட் என்ன சார், -2 அப்படிங்கிறது அவுட் கோயிங் கரண்ட், -2 அப்படிங்கிறது வெளியே வரக்கூடிய கரண்ட். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் we can get the value of VA, டெர்மினல் வோல்டேஜ் கிடச்சிரும். ஸோ அந்த வோல்டேஜ் வச்சு we can find the value of resistance, ரைட்டா? சப்ஸ்டிட் பண்ணலாம்ல. ஸோ VA டிவைடட் பை 10 minus 100 divided by 10 plus VA divided by 10 that is equal to -2, right? So என்ன வேல்யூ வரும், VA minus 100 divided by 10 plus VA by 2. So right, what is the value? So 10, that is 10. So VA by 10 minus 10 plus VA by 10 that is equal to -2. They are taking VA as a common output, that is 1 by 10 plus 1 by 10 minus 10 equal to -2. So what is the value? That is VA equal to 2 divided by 10 minus 10 that is equal to -2. So we can get the value of VA, that is value. So we can get the value of VA that is equal to, VA into 2 by 10 that is equal to 8. So VA that is equal, we can get the 2 by 10 by 2, VA that is equal to 40 volt. So VA ஓட வேல்யூ என்ன சார் வந்துச்சு, 40 volt. ஸோ அப்ளை KCL வேல்யூ அப்ளை நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறோம், VA can find the value of VA that is equal to 40 volt நினைக்கிறேன். ஸோ அப்போ VA ஓட வேல்யூ கிடச்சிருச்சு, அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் கிடச்சிச்சு. தென் I can able to find the value of R. So R equal to V equal to I into R equal to V by I. So R equal to, what is the value? So we have to find the value of R. R equal to V by I. What is the value of V? That is 4. What is the value of I? That is equal to 2. So R ஓட வேல்யூ என்ன சார் வரும், that is 20 ohm. R ஓட வேல்யூ என்னது, the value of R that is equal to 20. இது another method. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி we can find the வோல்டேஜோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ V divided by R equal to V by I. Then we substitute and find the value of 20 ohm. This is another method. ஸோ ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் நம்ம எப்படி, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எந்த டெக்னிக்கில் யூ ஆர் ஸ்ட்ராங், எந்த சால்விங் டெக்னிக், KVLா, KCLா, மெஷ் அனாலிசிஸா, நோடல் அனாலிசிஸா, எந்த மெத்தடில் யூ ஆர் ஃபெமிலியர், எந்த மெத்தடில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் எரர் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ கேன் கோ வித் தட் போனீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீட் தன்னை போல் ஸ்டார்ட் ஆகிடும், ஈஸியாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சின்ன சின்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும்னா முடியாது. ஸோ கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சு, ரைட்? கொஷின் நம்பர் 44.
ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2015 வருது, ரைட்? ஓகே, ஸோ இந்த சர்க்யூட், ஸோ இது ப்ரீவியஸாக வந்தது கேட் 2000 கேட் கொஷின்ஸ் தான். ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 43, தட் இஸ் ஆல்சோ 2004ஓட கேட் ப்ராப்ளம். இது கேட் 2015. இந்த சர்க்யூட் ஷோன் பிலோ, சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் ஆர் ஐடியல். வோல்டேஜ் சோர்ஸும் கரண்ட் சோர்ஸும் ஐடியல். ஸோ வாட் இஸ் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், வாட் இஸ் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸுங்கிறது ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரியுங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி வாட் இஸ் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் கரண்ட் சோர்ஸ். இது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் கரண்ட் சோர்ஸ், ரைட்டுங்களா? ஐடியல் the voltage V out across the current source. இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸ் ஆகக்கூடிய V out என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கு அக்ராஸ் ஆகக்கூடிய V out என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. you have to find. இந்த ப்ராப்ளத்தை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் யூ கேன் காட் அப்படின்னா என் கான்செப்டை பக்காவாக சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு அப்ளை பண்ணி ஃபைன் பண்ண அப்படின்னா கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியும், ரைட்டா? ஓகே ஓகே, ஸோ நவ் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வி அவுட்டோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ வி அவுட்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதில் போகக்கூடிய 5 amps அப்படிங்கிற கரண்ட் இதில் இருக்குது சார். ஓகே, ஸோ 5 amp. ஸோ வி அவுட் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு அக்ராஸாக இந்த அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ். ஸோ வோல்டேஜை ஃபைன் பண்ண அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொல்லியிருக்கோம், கரண்ட் சோர்ஸோட ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் கொடுத்து தான் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸாக கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு, கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸாக பொலாரிட்டின்னு தெரியும். நோ அப்ளையிங் கேவிஎல் அப்ளை பண்ணலாம் சார். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கேவிஎல் அப்ளை பண்ணி இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜோ அதே தான் இருக்குது, ரைட்? எப்படி சார் அப்ளை பண்ணலாம்? ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும், இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இங்கே 5 amps அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இந்த 5 amps அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய கரண்ட், ரைட்? ஸோ அப்போது 2 ohmல என்ன கரண்ட் சார் போகும், அதே மாதிரி 2 ohmல, ஸோ 2 ohmல இந்த பக்கம் கரண்ட் என்ன சார் இருக்கும், 0 amps. ஏன், இது ஓப்பன் சர்க்யூட், ஸோ அதனால் இதில் கரண்ட் எதுவும் போகாது. ஸோ அப்போ 5 amps ஃபுல்லாகவே எங்கே சார் ஃப்ளோ ஆகும், இதுக்கு அக்ராஸாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன, 5 amps. அப்போது இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, திஸ் வில் பி 10 அண்ட் மைனஸ் இங்கே வோல்டேஜ் என்ன சார், இது 10 volt. இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, 10. Now we are applying KVL. ஸோ KVL அப்ளை பண்ணலாமா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம். we are taking இந்த டெர்மினலே எடுத்துக்கோம், ஏன்னா கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் கொடுத்துருக்கனால we are applying KVL at loop 1. அப்ளை பண்ணலாங்களா? ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் -10, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது -10. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ் ப்ளஸ் V that is equal to 0. ஸோ அப்போது -10 -20 plus V equal to 0. ஸோ V that is equal to 20 volt. V that is equal to 20 volt. எந்த ஆன்சர் சார் கரெக்டு? ஆன்சர் D. ஆன்சர் D, ரைட்? ஸோ இந்த இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொன்னால் அவுட்டர் லூப் இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் இதில் போகக்கூடிய கரண்ட் 0. ஸோ 5 amps. ஸோ 5 amps கரண்ட் எங்கே சார் ஃப்ளோ ஆகும், கண்டிப்பாக 2 amps தான் போகும். ஸோ 2 amps போகும்போது இந்த சோர்ஸ்க்கு கிராஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த சோர்ஸ் வோல்டேஜ் தெரியும், தென் 2 வோல்டேஜ் தெரியும். அப்படியே KVL அப்ளை பண்ணால் ஈஸியாக we can able to find the value of 20 volt voltage across the current source. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் டைம் எடுத்துக்கும், ஜஸ்ட் 20 to 30 secondsல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன். இது கேட் 2015ல் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டில் நெட்ஒர்க் த்ரீயில் ஸோ மோஸ்ட்லி ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அதில் கண்டிப்பாக 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்ஸாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஈஸியாக பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் யூ கேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம், செகண்ட், தேர்ட் ஆர் ஃபோர்த் ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஏற்ற கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நெட்ஒர்க் த்ரீ ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பேசிக் கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கோர்ஸ் சப்ஜெக்ட்லேயும் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, கொஷின் நம்பர் 45. The current I flowing in a circuit shown below
இன் ஆம்பியர்ஸ். இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேட் 2019ஓட ப்ராப்ளம். கேட்டு 2019ஓட ப்ராப்ளம், ரைட். So to find the current I flowing in the circuit shown below in amperesல கொடுத்துருக்காங்க, ரைட். ஆக்சுவலாக வந்து this all comes under mesh analysis, node analysis. இது வந்து நம்ம node analysis சால்வ் பண்ணணும். பட் ஆல்ரெடி node analysis 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டனால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால பிஃபோர் நோட் அனாலிசிஸ் நடத்துறதுக்கு முன்னாடி சால்விங் திஸ். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இன் ரிலேட்டட் நோட் அனாலிசிஸ் அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். கேட் 2019. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நோட் அனாலிசிஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேயே போகக்கூடிய வோல்டேஜை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்டுங்களா. ஸோ கரண்ட் எப்படி ஃபைனல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாமே காமன் நோட், இது எல்லாமே கேன் டேக் இட் எஸ் அ காமன் நோட். அப்படி எல்லாமே வி கேன் டேக் இட் எஸ் வி ஆர் விஏ, வின்னு எடுத்துக்கலாம், வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இந்த காமன் நோட்டு பேர் என்ன சார்? இந்த நோட்டு பேர் வி. இது எல்லாமே ஒரே நோட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே கீழே கிரவுண்ட் நோட், இது எல்லாமே இட் இஸ் அ கிரவுண்ட் நோட். ஸோ கிரவுண்ட் நோட்லேயே பார்த்தீங்கன்னா இடையில ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதுலேயும் ஒரு ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரெஃபரன்ஸ் நோடாக வராது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிச்சு, இட் இஸ் நாட் அ ரெஃபரன்ஸ் நோட். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கனெக்ட் பண்ணல அப்படின்னால ஆல் தி டெர்மினல்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோடுங்கிறது இட் இஸ் கம்ஸ் அண்டர் 0 volt அப்படின்னு வச்சு, ரைட். நவ் you're applying nodal analysis. Nodal analysis is nothing but the KCL, Kirchhoff's current law, sum of current entering that is equal to sum of current leaving both, then we can find the current. So இப்போ we are taking plus minus, இங்க plus minus minus plus minus plus இங்க டைரக்டா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம nodal analysis அப்ளை பண்ணும்போது we can consider plus எல்லாமே we can take it as a current entering, நெகட்டிவ் எல்லாமே current leaving அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு we are writing the nodal analysis. So nodal analysis is so higher voltage minus lower voltage. So VA minus lower voltage, higher voltage is V, lower voltage is here 0. So VA minus so this VA, right? Higher voltage, so applying V, so nodal analysis apply பண்ணலாம். Higher voltage V minus 200 divided by resistance for value என்ன சார் 50. என்னது பிளஸ், அடுத்தது பிளஸ் V மைனஸ் அதோட வோல்டேஜ் என்ன சார் 160, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 40, ரைட். இது இங்கே என்ன பொட்டன்ஷியல் வரும் மைனஸ், ஏன் சார் டெர்மினல் கரண்ட் லீவ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறேன், மைனஸ். ஸோ V மைனஸ் இதில் என்னது 100 டிவைடட் பை அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன சார் 25. நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ், ஸோ V மைனஸ் 80 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 20. தென் இதோட வேல்யூ என்ன சார் இருக்கும் V, தட் இஸ் ஈக்குவல் இங்கே கரண்ட் என்ன ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன சார் டெர்மினல் போடுறது, இதுக்கு எல்லாமே மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சு போட்டோம். இதுக்கு என்ன சார் போடுறது, இங்கே கரண்ட்டோட டெர்மினல் இங்கே என்ன சார் நெகட்டிவ்ஸ், அப்போ இங்கே இதில் மைனஸ் V, ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் இல்லை V that 0, so V divided by 20 equal to 0. So V divided by 20 equal to 0. This is the equation. V divided by 20 equal to 0. So this find பண்ணா we can find the value of V oda value calculate பண்ணிடலாம். So V calculate பண்ணிட்டா V divided by 20 voltage divided by resistance இங்க supply submit பண்ணா we can find the value of I oda value calculate பண்ணலாம், right. So இப்போ V divided by 15 minus 200 divided by 15 plus V divided by 40 minus 160 divided by 14 minus V divided by 25 minus 100 divided by 25. Wait sir, neat எழுதிரும் இங்கிருந்து. So V divided by 15 minus 200 divided by 15 plus, right, yes. So V divided by 40 minus 160 divided by 40 plus into minus, so minus A divided by 25 minus 100 divided by 25 minus V divided by 20 minus 80 divided by 100 minus V divided by 20 equal to 0.
ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா ஐயோட வேல்யூ என்ன வரும்? I that is equal to what அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ வியோட வேல்யூ VA ரைட், இது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ரைட் ப்ளஸ் 1 ப்ளஸ் 250 20 ப்ளஸ் VA மைனஸ் VA. எஸ், எவ்ரி திங் இஸ் ரைட். ஸோ அப்போது இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can find the value of VA வேல்யூ கிடைக்கும். VA that is equal to for example X ஒரு வேல்யூ கிடைக்கும், IA ஓட வேல்யூ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணப்போ VA ஓட வேல்யூ we can get 0 volt. ஸோ VA 0னா ஐயோட வேல்யூனா I equal V equal to I into I equal to V by I that is equal to V by R. So numerator 0 divided R by 20 அப்படின்னா வேல்யூ என்ன சார் வரும்? ஐயோட வேல்யூ that is also 0 amps. ஸோ இந்த கேட் 2019 இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன சார் இருக்கும் அப்படின்னா இட் வில் கம்ஸ் நியர்லி I equal to 0 amps. ஸோ இது வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் எழுதியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் இட் வில் பி 0. ஸோ அந்த வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஐயோட வேல்யூ 0 தான் வரும். இதை சால்வ் பண்ணி இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கா, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியோட வேல்யூ VAல ஸோ வியோட வேல்யூ கரெக்டாக V0 வருதா இல்லையா அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். என்ன வேல்யூ வருதுங்க பார்ப்போம். இல்லை நீங்கள் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தென் வி வில் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ் இதில் சால்வ் பண்ணுவோம். ரைட், கொஸ்டின் நம்பர் 46 and 47. ஸோ ரெண்டு கொஸ்டின். ஃபைண்ட் V1. ஸோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் இது வந்து 50 volt 10 ohm 5 ohm இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 volt. என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய இந்த V1 அப்படிங்கிற வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கூடிய லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்கூடிய ப்ராப்ளம் டிஎன்பிஎஸ்சியில் ரைட்டுங்களா. ஸோ இது வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஹேவ் டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது யூ கேன் டெல் மீ இன் கமெண்ட். ஸோ ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடாலஜியை நம்ம சொல்லுவோம். ஸோ வீடியோவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணிவிட்டு வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு கமெண்டில் உங்களுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறோம். ரைட், அதே மாதிரி ஃபைண்ட் ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிட்டு இதுவும் சேம் டிஎன்பிஎஸ்சியில் நெட்வொர்க் தியரி அப்படிங்கிற சாப்டரில் ஒரு 20 கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வி ஹேவ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. வி ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணால் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறது ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரையும் கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர்ஸ் யூ கேன் போஸ்ட் தி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஸோ எதுக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இஃப் நம்ம கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கேட்டோட சிலபஸ் என்னவோ அதே தான் டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸ். ஸோ இப்போ கேட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்செப்ட் வைஸ் பயங்கரமாக நல்லா கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆர் அப்கமிங்கில் எனி டெக்னிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஈவன் த ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எஸ்எஸ்சி ஸோ எதுக்கு நீங்கள் அப்பீர் ஆனாலும் சரி உங்களுடைய கான்செப்ட் கிளியராக இருந்துச்சு. ஸோ இந்த நெட்வொர்க் சப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும், அந்த கான்செப்டில் கிளியராக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் வந்தக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இது எல்லா ப்ராப்ளத்தையும் நம்முடைய லெக்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வந்திருந்தீங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ப்ராப்ளத்தையும் உங்களால் ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ரைட்.